மதுரை அழகன் கோவில் கோட்டை வாசல்ல இருக்கிற அந்த பிரம்மாண்டமான கதவு தான் 18ஆம் படி கருப்பசாமி. இங்க இவருக்குன்னு தனியா சிலையே கிடையாது. அந்த கதவையே கருப்பசாமியா கும்பிடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இது போல இன்னும் பல கதைகளை கேட்க நம்ம அன்டோல்டு மினிட்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி கேரளாவில இருந்து 18 மாந்திரிகர்கள் அழகர் கோவில்ல இருக்கிற கள்ளழகர் சிலைய மந்திர சக்தியால திருடிட்டு போக வந்தாங்க. அப்படி அவங்க வரும்போது தங்களுக்கு காவலா தங்களோட மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யணும்னு இந்த கருப்பசாமியையும் கூடவே கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா அழகர் கோவில் எல்லைக்குள்ள நுழைஞ்ச அந்த மாந்திரிகர்களோட சதி திட்டத்தை கள்ளழகர் முறியடிச்சார். அந்த நேரத்துல கள்ளழகரோட அந்த தெய்வீக வடிவத்தை பார்த்த கருப்பசாமி மந்திரவாதிகளோட தப்பான எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அழகர் பக்கமே நின்னுட்டார். அது மட்டும் இல்லாம கள்ளழகரை துரோகத்திலிருந்து காப்பாத்த அந்த 18 மாந்திரிகர்களையும் கருப்பசாமியே அங்கேயே வதம் செஞ்சாராம். அதற்கு பிறகு வதம் செய்யப்பட்ட அந்த 18 மாந்திரிகர்களோட உடல்களே அந்த வாசலோட 18 படிகளாக மாறிச்சுன்னு சொல்லப்படுது. அந்த படிகளுக்கு மேல பிரம்மாண்டமான கதவா நின்னு இன்னைக்கும் அழகரை காத்து வரார் கருப்பசாமி. வருஷத்துல எப்பவும் மூடியே இருக்கிற இந்த கதவு ஆண்டிற்கு ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே திறக்கப்படும். நீங்க அந்த கோவில் போயிருக்கீங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.